ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெண்ணிலா பட்டர் க்ரீம் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேக் அவங்களுக்காக தான். வாங்க இந்த கேக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பட்டர் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நான் 3/4 கப் சுகரை பவுட்ரு பண்ணி இதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகரை மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 எக் எடுத்திருக்கேன். அதை இதுக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த கேக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை. பேக்கிங் சோடா இல்லாமலே இந்த கேக்கை சூப்பராக செய்திடலாம். அதுக்கப்புறமா நான் 1/4 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் இதுக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். கப் கேக் லைனர் வச்சுருக்கேன். அதில் 3/4 பகுதி இருக்கிற மாதிரி இந்த பேட்டர் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 20 இல்லைன்னா 25 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா பேக் ஆகிருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர். அதுக்கு கூட 75 கிராம் சுகரை வந்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும். அதை வந்து இந்த பட்டரு கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை வந்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம பண்ணலைன்னா பட்டர் க்ரீமில் வந்து நமக்கு வந்து லைட்டாக கிறிஸ்டல் ஆகிருந்த மாதிரி இருக்கும். அதனால நல்ல ஃபைன் பவுடராக நல்ல பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் மில்க்கும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் க்ரீம் வந்து நமக்கு வந்து லைட் எல்லோ கலர், அதாவது இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். நான் வந்து இந்த ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். அழகாக ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கேக் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.